ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டேஸ்டியான கடலைப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது நான் கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் வச்சு நான் இன்னைக்கு பாயாசம் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், சிறுபருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன், தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்திருக்கேன், வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன், திராட்சை கொஞ்சம் எடுத்திருக்கேன், முந்திரி கொஞ்சம், சுக்குத்தூள் 1/2 ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். முதல்ல கடலைப்பருப்பும் சிறுபருப்பும் நல்லா குக்கரில் கழுவி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க திராட்சை முந்திரியை வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ திராட்சை போட்டு வறுத்துக்கலாம். திராட்சை கலர் மாறிடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதே பேனில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது, ஒரு 1 to 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுனா போதும். இப்போ எடுத்துக்கிறேன் நான். இப்போ அதே பேனில் நான் வெல்லத்தை போட்டுக்கிறேன். எடுத்து வச்சிருக்க 1 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ வடிகட்டி எடுத்துக்கிறேன். அப்போ தான் தூசியெல்லாம் இருந்தால் தனியாக வந்துடும். பாருங்க, வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு குக்கரில் அந்த பாகை ஊற்றிக்கிறேன். இப்போ வேக வச்ச சிறுபருப்பும் கடலைப்பருப்பும் நான் சேர்த்துக்கிறேன். அதில் பாருங்க, கொதிச்சிச்சு. இப்போ நான் பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலர் விட்டுக்கலாங்க. நல்லா கலந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேங்காய் பால் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்கும் பாயாசம். இப்போ முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன், தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கடலைப்பருப்பு பாயாசம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாதாரண சேமியா பாயாசம் விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இதில் வெல்லம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சர்க்கரையை விட வெல்லம் தான் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது வேற.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.